நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், புரட்டாசி மாத ராசி பலன்கள், வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசிக்கு இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ராசியை குரு பகவான் பார்க்குறார். இந்த புரட்டாசி 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு செலவினங்கள் இருக்கும். உத்தியோகம் வேலை பார்க்குறவங்களுக்கு சில ப்ராப்ளங்கள் வரும். ஏன்னா 10க்குடையவன் 12ல் இருக்கிறார். 13 நாள் மட்டுமே. 13ஆம் தேதி புரட்டாசிக்கு பிறகு 17 நாள் 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ராசியில் அமருகிறார். குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ 10க்குடையவன் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது பட்டங்கள் பதவிகள் தேடி வரும், தொழிலில் விருத்தி ஏற்படும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கலாம், பணம் பல வகையில் பையை நிரப்பும், இப்படி பேங்க் பேலன்ஸ் உயரும். அது மட்டும் இல்லைங்க, ராசியை குரு பார்க்குறார். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் 2ஆம் இடத்துல அதாவது ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கலாம். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை ஒருங்கிணைத்து எடுத்து செல்வது, சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவது, இப்படி இந்த சிந்தனையில் தான் நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் உங்களை பொறுத்தவரையும் 2ஆம் இடத்து அதிபதி புதன் அதிகபட்சமாக உச்ச நிலையில் இருக்கிறார். அவர் 2க்கும் 11க்கும் உடையவர். அப்போது உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். பணம் பல வகையில் பையை நிரப்பும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாதம். நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். உதாரணம், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஜோதிட பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், இது போன்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு அவங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் நல்ல பெயர் கிடைக்கிறது, ரெகக்னேஷன் கிடைக்கிறது, அல்லது நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொள்வது போன்றவை நிச்சயமாக அமையும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். 2ஆம் இடத்து அதிபதி ராசியில் 10 நாள் இருக்கார் புதன். அதில் புதன் பொறுத்தவரையிலையும் சூப்பர். சூரியனும் அருமை. இதில் செவ்வாய் அங்கே இருக்கிறார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கும் 9க்கும் உடையவர் செவ்வாய். 2ஆம் இடத்தில் 17 நாள் இருக்கார். குரு பார்வை கிடையாது. அதனால் பேசும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். வழக்கத்துக்கு மாறாக தடாலடியாக பேசி எதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ண வேண்டாம். ஏன்னா செவ்வாய் இருந்தால் ஒரு துடுக்குத்தனம் இருக்கும், ஒரு மிடுக்குத்தனம் இருக்கும், ஒரு அவசர குடுக்க இருக்கும். அதனால் அந்த பேசும்பொழுது அது எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் பார்த்து தான் பேசணும். மற்றபடி 2ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறுவது உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை தந்து நல்ல ஒரு வார்த்தையாக, நல்ல ஒரு அருமையாக பேசி நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு வரும் என்று சொல்லலாம். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பாவம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வேறு இந்த மாதம் வருது. 21 நாள் அதிகபட்சமாக 3ஆம் இடத்தில் கேது இருந்து குரு பார்வையில் இருக்கார். இந்த ராகு கேதுக்கள் 3ஆம் இடம் இறுதி 3, 6, 11 இருந்து அற்புதமான பலனை தருவார்னு சொல்லியிருந்தோம். இப்போது 3ஆம் இடத்துல 21 நாள் அதிகபட்சமாக இருக்கிறதால
எதையும் சாதிக்க போகிறீங்க. எந்த ஒரு போட்டி பந்தயம் பிரிவு, அதாவது ஒரு யூபிஎஸ்சி, ஒரு டிஎன்பிஎஸ்சி, ஒரு பேங்க் எக்ஸாம், இப்படி இந்த 30-35 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்குது. அப்போ கேது நல்லா குடும்பத்தை கெடுப்பார். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. அந்த வீட்டு அதிபதி புதன் இருக்கார், அவரை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் ராகு கேதுக்களுக்கு மற்ற கிரகங்களை விட பலம் அதிகம். அதனால் கேது 9 நாள் கடைசியில் இருக்கிறதால இந்த கடைசி 9 நாள் நீங்கள் சிம்ம ராசி அன்பர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும், பிரச்சனை வரும், பார்த்து பேசுங்க. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அவரை பொறுத்தவரையிலையும் அவருக்கு 4ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. குரு வேறு 5ஆம் இடத்தை பார்க்குறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது, பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் சக்ஸஸ் உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார், அவர் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ 5ஆம் வீட்டு பலனை செய்வார்னு சொல்லலாம். சனி பகவான் கெடுக்க வேண்டியவர் உங்களை கெடுக்க மாட்டார். எதை கெடுப்பார்னா, பூர்வீகத்தில் திடுதுப்புன்னு ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கூட்டுவார். எனக்கு வரப்பு இது வரைக்கும் இருக்குது, எனக்கு சொத்து இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு ஒரு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வருவார். இல்லை பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், இல்லை பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அது பொறுத்தவரையிலையும் மற்ற கிரகங்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது நல்லாவே இருக்குது. இருந்தாலும் சனி பகவான் 5ல் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு வந்துடுறார். 21 நாள் உங்களுக்கு 9ல் இருக்கார், குருவோடு இணைஞ்சிருக்கார். 9ல் குருவோடு இணைஞ்சிருக்கிறது. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பை தரும். ஆனால் கடைசி 9 நாள் ராகு எங்கே வரார் அப்படின்னா 8ஆம் இடத்துக்கு வருகிறார். 8ங்கிறது நல்ல இடமானா இல்லை. அப்போது ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார். நீங்கள் பிரச்சனை பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேறு யாரோ பிரச்சனை பண்ணி நீங்கள் அதை வேடிக்கை பார்க்க போய் அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு கூட அலைய வேண்டிய சூழ்நிலை வரலாம். இல்லை உங்களாலேயோ உங்கள் உறவினர்களாலேயோ நண்பர்களாலேயோ ஏன் நீங்களே கூட ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வரலாம். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, அசிங்க அவமானங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறார். குறை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இனி சிறப்பான ஒரு காலகட்டம். தொழிலில் விருத்தி அடையும். தொழிலை கடனை உடனே வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நல்ல லாபத்தை பார்க்க போகிறீர்கள். உத்தியோகத்திற்காக அலைந்து கொண்டிருப்பவர்கள் உதாரணம் ஒரு மீடியாக்களில் சேரணும், சினிமாவில் சேரணும்னா அதுக்காக வேலைக்கு முயற்சி பண்ணி கண்டிப்பாக சேருவீங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதில் சேர முடியும். ஏன் அரசு, தனியார் துறை, எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதம். ஏன்னா ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார். ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறது, ராசியை குரு பார்க்குறது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், சுக்கிரன் 12ல் இருக்கிறதால பெண்களால் செலவினங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அதே பெண்களால் முதல் 17, அதாவது அடுத்த 17 நாள் உங்களுக்கு பெண்களால் வரவு, அதாவது பண வரவு, பொருள் வரவு, தனலாபம், குடும்பத்தில் அந்யோன்யம், ஆதரவு கண்டிப்பாக ஏற்பட போகிறது. இருந்த போதிலும் முதல் 13 நாள் மட்டும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க
சிறப்பாக பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். ஏனென்று சொன்னால் 2க்கும் 11க்கும் உடையவன் 2ஆம் இடத்தில் உச்சமடைந்திருக்கிறார். ராசியிலையும் குரு பார்க்குறாரு. அப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுவீட்சம் ஏற்படும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் செலவு கொஞ்சம்தான், வரவு அதை விட ரெட்டிப்பாக இருக்கும். செலவை காட்டிலும் வரவு மிஞ்சும். உங்களுக்கு கணிசமாக வங்கி கணக்கில் தங்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த மாதம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம், இன்னல்கள் வரலாம், அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருங்க. ஒரு சிலர் வெளிநாடு ஆன்மீக பயணமாக போயிட்டு கூட வரலாம். அதனால் ஒரு திருப்தியும் ஒரு ஆத்ம திருப்தியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த ராசி அன்பர்கள் 11, 12, 13 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க, அலர்ட்டாக இருங்க. சொந்த வண்டியில் பிரயாணம் பண்ணாதீங்க, வாடகை வண்டியில் போங்க. ஏன்னா சந்திராஷ்டமம்னாலே ஏதாவது பிரச்சனை வரும். வாடகை வண்டினா இன்னொரு அந்த வண்டி பிரச்சனைனா இன்னொரு வண்டி மாற்றி போயிட்டே இருக்கலாம். மற்றபடி வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயோட போகும். மற்றபடி தொழிலில் ஒரு திருப்பு முனை, மாபெரும் திருப்பு முனை ஏற்பட்டு புரட்சிகரமாக சம்பாத்தியத்தை பண்ண போகிறீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர், மேலதிகாரி, சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கப் போகிறது. இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் கடந்த ராகு கேது பேச்சு அடைஞ்சிச்சின்னு சொன்னால் இந்த ராகு உங்களுக்கு எங்கே இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது. இந்த ராகு கேது பேச்சு சிம்ம ராசிக்கு நல்லது செய்யாது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது வந்தாலே பிரச்சனையை கொண்டு வருவார். அதே போல் உங்களுக்கு 8ஆம் இடம் அப்படின்னும் பொழுது அங்கேயும் பிரச்சனையை ராகு செய்வார். 2 கிரகமும் உங்களுக்கு பிரச்சனையை தருவதால் ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணுங்கள். ராகு கேது, அதாவது ராகுக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், கேதுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த மாதம் ஓரளவுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு மாதம்தான். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.